ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினி ஜஸ்னா விலாக். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாத்தனார் வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இது வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. காலையில் பிரியாணி செய்யறதுக்காக பிரியாணி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக பாத்திரத்தை எடுத்து வச்சு அடுப்பெலாம் தூக்கி வச்சு அடுப்பெலாம் கூட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் நாத்தனாரும் தான் விரவலாக வச்சு எரிய விட்டுட்டு இருந்தோம். இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். 4 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரியாணி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானே எனக்கு அதிகமாக செய்ய தெரியாது. நானே யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால் எப்போயுமே அண்ணி வீட்டுக்கு போனால் நான் தான் பிரியாணி செய்வேன். பண்ணி தேங்காய் எண்ணெய் ஊற்ற சொன்னாங்க. சரின்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம், பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அண்ணி நான் இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் போட அண்ணி கிண்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே நம்ம மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயத்துக்கூட அதுவும் நல்லா வதங்கிடும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கிட்டோம். அப்படி ஆயாவை ஹாய் சொல்லு. ஆயா சொல்லு ஆயாவை கூப்பிடு. ஆயான்னு ஆயா பாயா பாய். உரிமட்டை ஊட்டினா புகையும், இது திமுன்னு எரியும். அது வேணாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். போடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாட்டு போடுவாங்களா? எங்கள் ஆயா தான் ஃபஸ்ட் க்ளோஸ்அப்பில் தெரியுது. தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கேப்பில் அண்ணி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்காக பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க. லைவ் போடலாம். லைவ் போட முடியுமா? அமைதி ஆயிட்டாங்க. அவனே போய் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நான் அந்த கேப்பில் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக வடை சட்டியை வச்சு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச பிறகு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பும் பொரிஞ்சிருச்சு. இப்போ 3 வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2.5 கிலோ சிக்கன் இருக்கும். அதுக்கு தேவையான அளவு நான் போட்டுட்ருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஓரளவு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிக்கிட்டோம். அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படிவா? இங்கே நாட்டுக்கோழி வெந்துக்கிட்டு இருக்கு.
நாட்டுக்கோழி. இது நல்லா சவக்குமா? ஓ நல்லாவே தண்ணி மாதிரி வேணும். சும்மா இப்படி போடுறான். இந்த இன்ஸ்டண்ட்டாக போடுறாங்கல்ல அது நீமா போடுற? அதுக்கு வந்து நான் நின்றுட்டுருக்கேன். கொல கொல கொலன்னு இருக்கு. ரொம்ப வாட்டர். ஓ வாட்டர் ரொம்ப ஊற்றிட்டாங்க. நார்மல் போன மாதிரி போட முடியல. காஞ்சி காஞ்சி போகும். 2 நாளைக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாதி வந்து மசாலா போடுறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து சிக்கன் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு, கொதிச்சிட்ருக்கு. நான் வேறு இது ஒன்றும் ஆட் பண்ணல. வீட்டில் அரைக்கிற வந்து குழம்பு மசாலா தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளியில் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு வீட்டில் அரைக்கிற வந்து குழம்பு மசாலா தூள் இருந்தாலே போதும். சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். நான் அதை தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வா வாங்க. நான் சும்மா போட மாட்டேன் இதெல்லாம். போட்டு விட மாட்டேன்டா. ஆமா, இங்க பாரு உங்க தாத்தாவை பாரு. சாப்பிடலாமா? சேலை கிழிஞ்சு, இங்கே பாரு சேலை கிழிஞ்சு விழுகணும். இப்போ பிரியாணி எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வந்து உட்காந்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. சரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்றதுக்காக வந்து இலையில வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். நாத்தனா பொண்ணோட வந்து ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கோம் சாப்பாடு. பிரியாணி சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த பாப்பா. மற்றபடி வேறு யாரும் கெஸ்ட்டெல்லாம் வரல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னொரு நாத்தனாவோட பையன் ஃபேமிலி, அவ்வளோதான். இப்போ வந்து எங்கள் நாத்தனா பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வந்தாங்க. அவங்க தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப வந்து மதியான சப்பரம் பார்க்கறதுக்காக வந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர கூட்டம். வீடியோவே எடுக்க முடியும், நிற்கிறதுக்கே இடம் இல்லை. சப்பரம்லாம் வந்து நிலைக்கு வந்து நிற்கிறதுக்காக வந்து நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து சமணஸ் இறக்குவாங்க நிலைக்கு நிற்கும்போது, அதுக்காக தான் வந்து சப்பரம்லாம் நின்றுட்டுருக்கு. பயங்கர கூட்டம், பயங்கர சத்தம், சூப்பராக இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அங்கே வந்து இந்த திருவிழா நடக்கும். அதனால் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மழையும் வந்து தூரிகிட்டே இருந்துச்சு லைட்டாக. ரொம்ப கூட்டமாக இருக்கவும் அவங்கவுங்க மாடியில் சொந்த பந்தம் எல்லாம் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. கீழே நிற்கிறதுக்கே வந்து இடம் இல்லை சுத்தமாக. ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. இங்கே பாருங்க, அவங்கவுங்க மாடிகளில் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கே நிற்க அவ்வளோவா இடம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நின்று அப்படியே முன்னாடி போயிட்டுருந்தோம். சப்பரம் வந்து நிலைக்கு நிற்கும்போது வந்து சமணஸ் வந்து இறக்குவாங்க, காவல் சமணஸ்ன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு சப்பரத்துக்கும் முன்னாடி வந்து இந்த காவல் சமணஸை வந்து இறக்கி மேலே வந்து ஏற்றுவாங்க. அதான் நடந்துகிட்ருக்கு.
அப்படியே கடை வீதிக்கெல்லாம் போயிட்டு தேவையான திங்ஸ்லாம் பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஜாமான் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு நின்றுட்டுருக்கோம். நாத்தனா வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களாம் முன்னாடியே வந்துட்டோம். நாத்தனா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நைட்டு ராட்டனம் சுற்றினாங்க. இப்போ பகல்லையும் வந்து ராட்டனம் சுற்றணும் அப்படின்னு சொல்லவும் பார்ப்பாங்க வந்து நாத்தனார் பொண்ணு நைட்டு தனியாக உட்காந்ததுனால சின்ன பாப்பா ரொம்ப அழுதுட்டா, பயந்துட்டா. இப்போ அதனால் வந்து நாத்தனார் பொண்ணையும் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ராட்டனம் சுற்ற விட்டோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கத்திக்கிட்டு. டேய் உன்னை எங்கே அதுக்கு எங்கே போக சொன்னா? இங்கே நில்றான்னு சொன்னேன்னா ஆமாம். மாமா சிரிப்பை பாரு, சிரிச்சு சிரிச்சு பயத்தை போக்கிக்கிறான். நீ அம்மாவும் போங்க. பிள்ளைங்களாம் அப்படியே ராட்டனம் சுற்றினதுக்கப்புறம் அப்படியே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ ஃபேமிலியாக பிக்சர்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை பார்ப்போம். பாய்.